வாங்க இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. சொல்கிறேன், வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதை போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து பெரிய வெங்காயம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் 4 பல்லு பூண்டு போட்டு தட்டி வச்சுக்கிறேன். அது இப்போ போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கடையிலலாம் வாங்குறது இல்லை, வீட்லேயே செஞ்சுக்கிறது தான். இது கூட காஞ்ச மிளகா ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. விதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, மிளகா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிளகா மட்டும்தான் போடணும், விதை போடக்கூடாது. இது கூட கழுவி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இது பள்ளிப்பாளையம் சிக்கனு. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம வாங்கி வச்சு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இப்போ அது கூட கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வேகணும், அதனால கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கிளறி விட்டுப்போம். கிளறினா தான் உப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும், சிக்கன் எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ தண்ணி ஊற்றிப்போம். இந்த டம்ளரில் 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கிறேன்னா, ஏன்னா நான் 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கிளறி விட்டுப்போம். எங்கள் வீட்டில் பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்படி தான் செய்வாங்க. உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது மாதிரி செஞ்சாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை மூடி வச்சுப்போம். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். ஓரளவு எல்லா சிக்கனும் வெந்துச்சு. இப்போ அது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப சின்னதாகவும் மெலிசாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி மாதிரி வரணும். இப்போ நம்ம திரும்பியும் மூடிடலாம், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதை திறந்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அவள்தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இதுவே நீங்கள் வந்து மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மண் சட்டியில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கூட குழம்போ இல்லை வறுவலோ கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த மண் சட்டியோட ஸ்பெஷல். இப்போ கிளறி விட்டாச்சு. இந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவள்தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. பாருங்களேன், கேஸ் ஆஃப் பண்ணி இன்னும் அந்த வானல் வச்சதுனால கொதிச்சுக்கிட்டே இருக்குது.